பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரியமால் வந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைக்கடல் தோயின்றோன் அலைக்கடலோ குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்துள் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமள் புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நிகழ்வோட நிழல் பதிவை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். இந்த நிகழ்வு எங்கே நடந்ததுன்னா, மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் மாசி கொடை விழா மற்றும் 88வது இந்து சமய மாநாடு. இது ஹைந்தவ, அதாவது இந்து சேவா சங்கம், ராதாகிருஷ்ணபுரம், நெய்யூர், கன்னியாகுமரி மாவட்டம். இதில் ரொம்ப சிறப்பாக இவங்க 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை 10 நாள் திருவிழா மிக அற்புதமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு 5-6 நிகழ்வுகளுக்கு மேலே தொடர்ந்து விடாமல் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதில் நிறைவாக 10ஆம் நாள் அன்று அம்மாவிற்கு காலை ஒரு 10லிருந்து 11 மணி வரை மிக அற்புதமான தலைப்பு ஆன்மீக சிறப்புரை, அதாவது திருமுறையின் சிறப்பு குறித்து மிக அற்புதமாக அம்மா பேசியிருக்காங்க. சித்தாந்த செம்மல் சொல்லரசி சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் அவர்கள் திருவாவடுதுறை ஆதீன சமய பரப்பாளர். அம்மா திருநெல்வேலி விக்ரமசிங்கபுரம். மிக அற்புதமாக அம்மா எல்லாமே அந்த ஒரு அரை மணி நேரம் அங்கே அம்மா பேசியது 1 மணி நேரம். இதில் நமக்கு பதிவுகள் வந்துருக்கு, ஒரு அரை மணி துளிகள் வந்திருக்கு. ரொம்ப அற்புதமாக அப்படியே ரொம்ப சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக நமக்கு அந்த திருமுறைகள் கிடைத்த அந்த வரலாறும் திருமுறைகளில் ராஜராஜ சோழன் எப்படி பண்ணார், நம்பியாண்டார் நம்பி எப்படி கண்டுபிடிச்சார், அப்புறம் அருணகிரிநாதர் எப்படி பாடினார், திருஞான சம்பந்தன் பொற்குழி உழவாக்குழி பெற அவர் பாடின பாடல், இது மாதிரி நிறைய அம்மா அவ்வளோ அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமை இந்த நல்ல நாளில் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இறையன் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். நான் பாடிய அந்த முதல் பாடல் ஔவையார் அவருடைய பாடல். அது திருத்தொண்டரோட பெருமை குறித்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆர்மைக்குரிய திருமதி சிவ கோமதி திருநாவுக்கரசு அவர்கள் இங்கே வருவதற்கின்றார்கள். அவர்கள் விக்ரமசிங்கபுரத்தை சார்ந்தவர். திருவாவடுதுறை ஆதீன சமய பரப்புவராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர். நம்முடைய இந்த அரங்கத்திற்கு பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு ஆன்மீக சிறப்பை நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய இந்த ஆன்மீக பணியினுடைய இன்னொரு சிறப்பாக அண்மையிலே அமெரிக்காவிலே உலக நாடுகளினுடைய ஆன்மீக பேச்சாளர்கள் கலந்து கொண்ட விநாயகர் நகர்வல் அந்த
ஒரு கிட்டத்தட்ட போட்டி மாதிரி நடத்தப்பட்ட உலக அளவில் நடத்தப்பட்டது, அமெரிக்காவில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலே 3வது பரிசை பெற்று நம்முடைய தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரி அவர்கள் அந்த அளவிலே ஆன்மீகத்தினுடைய உச்சமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய சகோதரி ஸ்ரீ கோமதி திருநாவுக்கரசு அவர்கள் இங்கே திருமறையில் சிறப்பு என்கின்ற பொருள் பெற மிக சிறப்பாக நம்மிடம் உரையாற்ற இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே ஆன்மீக பெயர்கள் இந்த அரங்கத்திலே வருவதென்று இந்த ஆன்மீக சிறப்புரை நிகழ்ச்சியை செய்து கொடுத்து சிறப்பிக்குமாறு ஹைந்தவ சேவா சங்கம் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது திருமறையின் சிறப்பு என்கின்ற பொருள்பட ஆன்மீக சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய சித்தாந்த செம்மல் சொல்லரசி திருவாவடுதுறை ஆதீன சமய புறத்தினர் திருமதி சிவ கோமதி திருநாவுக்கரசு அவர்களை ஹைந்தவ சேவா சங்கத்தின் சார்பிலே அன்போடு வருடம் வரவேற்று இந்த மாவட்டத்திலே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறையின் சிறப்பு பற்றி நல்லதொரு உரையாற்றி தரும்படி ஹைந்தவ சேவா சங்கம் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றது. மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணுலகதனில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணதோ உடையதோ களிற்று மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவோம். நாயகி நான்மகி நாராயணி கை நளின வென்ற சாயகி சாம்பவி சங்கரி சாமனை சாதினச்சி வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் அரணமக்கே. பூவுலகில் பக்தர்களை காத்துள்ள வேண்டி ஸ்ரீ விநாயகர் தத்துவம் முதலாகவும் முழுமுதற் பரம்பொருளாகவும் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அந்த ஆணைமுக பெருமானின் பாத கமலங்களுக்கு பலவோடு நமஸ்காரங்களை கூறி அருளே உருவான அன்னை பராசக்தி அண்ட நாயகியாக வீட்டிலிருந்து அருள்வாழைக்கும் தேவி பகவதியினுடைய திருவடிகளை வணங்கி இந்த மாசி பெருங்கொடை விழாவை சீரோடு சிறப்போடு நிகழ்த்தி வரும் இத்திருக்கோயிலின் இணையாணையர் அவர்களுக்கும் ஸ்ரீகாரியம் அவர்களுக்கும் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அறங்காவலர் குழுவினருக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த நம்மை அழைத்த ஹைந்தவ சேவா சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் செயற்குழு உறுப்பினருக்கும் இந்திய நிகழ்ச்சியின் உதவியாளராக சிங்கப்பூரிலே வசித்துக் கொண்டிருக்கும் காஜிதா சுகுமாரன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் அறிவுறுந்திருக்கும் ஆன்மீக பெரியவர்களாக உங்கள் அனைவருக்கும் உங்கள் உள்ளத்திலே சைதன்யமாக சுடவிடும் பேரொழியை வாழ்த்தி வணங்கி நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நாம் செல்வோம். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவன் தந்ததினால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இன்றைய சிந்தனை திருமுறைகளின் சிறப்பு. வாழ்க்கையை நாம் எவ்வாறு நடத்த வேண்டும், இந்த உலக இம்மை நமக்கு கிடைப்பதற்கும் அருமை இன்பம் நமக்கு கிடைப்பதற்கும் நம்மை வழிகாட்டக்கூடிய அற்புதமான நூல்கள் இந்த முறை. அப்படிப்பட்ட திரு என்ற அடைமொழியோடு திருமுறை. இந்த திருமுறைகளை 12 திருமுறைகள் சைவ பெருமக்களுக்கு 2 கண்களாக இருப்பவை 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்கள். இந்த திருமுறைகளை நமக்கு
இது போன்ற நிலையிலே இந்த திருமுறைகள் நமக்கு எளிமையாக இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிகளை எல்லாம் எவ்வாறு சொல்கிறது. திருமுறையிலே ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலிலே தொடங்கி சேக்கிழாருடைய பெரிய புராண வரையிலே 12 திருமுறைகளும் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த திருமுறைகள் நமக்கு எப்படி கிடைத்தது? இதை யார் தொகுத்தார்? இந்த திருமுறைகளில் சில பாடல்களை சில கோயில்களிலே நின்று ஓதுவார்கள் பாட நம்முடைய சோழ மன்னர்கள் கேட்கிறார், இந்த பாடல்கள் எங்கே இருக்கின்றன? இந்த பாடல்களில் உள்ள ஒவ்வொரு செயல்களும் நமக்கு இனிமையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று அவர் கேட்க அவர்கள் சொன்னார்கள், நம்பியாண்டார் நம்பி என்று இருக்கிறாரே, அவரிடம் கேட்டால் அவர் பொல்லா பிள்ளையாரினுடைய அருளை பெற்றவர், அவர் நமக்கு இதையெல்லாம் சொல்வார் என்று அவரிடம் கேட்கிறார். அவர் யார் என்றால், திருநாரையூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நம்பி என்ற பெயரோடு இருந்த ஒரு சிறு குழந்தை. அந்த குழந்தை அவர்கள் தகப்பனார் அங்கே இருக்கக்கூடிய பொல்லா விநாயகருக்கு பூஜை செய்து வருகிறார். சிவ கைங்கரியங்களையும் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு நாள் அவர் சொல்கிறார், அப்பா, நான் சில காரணங்களால் வெளியூர் செல்ல வேண்டி உள்ளது. எனவே நீ குருகுலம் செல்வதற்கு முன்னால் இத்திருக்கோயிலில் உள்ள விநாயகருக்கு பூஜையை செய்துவிட்டு செல் என்று கூறி செல்கிறார். பொல்லா பிள்ளையார் என்றால் பொல்லாத பிள்ளையார்னு பொருள் அல்ல. பொல்லா என்றால் ஒளியால் செதுக்காத பிள்ளையார், சுயமான வடிவமாக வந்தவர் என்று வரும். அப்படிப்பட்ட அந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறார். இந்த குழந்தையிடம் பிரசாதங்களை கொடுத்து அவர்கள் அம்மையார் அனுப்பி வைக்கிறார். அவர் அங்கே சென்று பூஜையை முடித்து விட்டு சொல்கிறார், விநாயகர் பெருமானே, நான் இதையெல்லாம் உனக்கு கொடுத்துள்ளேன், நீ இதை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். ஆனால் விநாயகர் பெருமான் அதை என்ன செய்யல, சாப்பிடல. ஏன்னா நம்மளும் தான் பிள்ளையாருக்கு படைக்கிறோம். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய பெயரை சொல்லி படைக்கிறோம். ஒரே பரம்பொருள் அங்கே நினைந்தபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கும் அந்த இறைவனுக்கு பல நாமங்களை நாமே போட்டு அதை வழிபாடு செய்கிறோம். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாதவனுக்கு 1000 நாமங்கள் பாடி தெல்லேனங்கட்டாமோ என்று மணிவாசகர் சொல்கிறார். எல்லா மத பரம்பொருளுக்கு அவரவர்கள் பிடித்த நாமங்களில் வழிபாடு செய்கிறோம். பகவான் கண்ணன் கீதையிலே சொல்கிறார், எவ்வளவு வடிவங்களை நீ வழிபடுகிறாயோ அவ்வளவு வடிவங்களில் நான் காட்சி தருவேன் என்று சொல்கிறார். அதுபோன்ற நிலையிலே அந்த விநாயகருக்கு ஒவ்வொரு இறைவனுக்கும் நம்ம படையல் செய்கிறோம். நம்ம படையல் செய்தா அதை இறைவன் உண்பார் என்றால் யாரு செய்யும்? ஏன்னா மோதகம் வைக்கிறோம் விநாயகருக்குன்னா கூட அந்த விநாயகருக்கு 108 எண்ணி வைக்கிறோம். அந்த 108 குறைஞ்சி போச்சுன்னா இவங்க அதை வைக்கும் போதே இது யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம், எத்தனை பேருக்கு எத்தனை அப்பா கொடுத்தா விநாயகர் உண்பார் போல. ஆனால் நாம் என்ன தவறு பண்ணினோமோ தெரியவில்லையே, அந்த விநாயகர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கதறி கதறி அழுதார். அதன் பிறகாக சொன்னார், இதோ விடலை போடுவதற்காக ஒரு கல் கிடக்கிறது, நீ இதை உண்ணவில்லை என்றால் என்னுடைய மண்டையை அதிலே உடைத்து நான் இறந்து விடுவேன் என்கிறார். பார்த்தார், குழந்தையின் மனப்பக்குவம் அப்படி உள்ளது. மனப்பக்குவம் யாருக்கு அடைகிறதோ அவர்களை தேடி இறைவனே குருவாக வருவார். பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேடி இறைவனே வருவார் என்பதுதான் நம்முடைய நூல்கள் நமக்கு கொடுக்கிறது. பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருந்த அருணகிரிநாதரை நோக்கி முருகப்பெருமானே வந்து
என்கிறார். இதெல்லாம் நமக்கு எப்படி செய்யணும்னா அந்த அருளாளர்கள் தான் பாடலிலே பதிவு செய்தார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் சும்மா இரு சொல்லற என்றதுமே அம்மா பொருடன் சும்மறிந்திடனே. அந்த முருகன் சும்மா இல்லைன்னா ஆடாமல் அசையாமல் 12 ஆண்டு காலங்கள் இருந்து அப்பொழுது தெரிந்தது பொருள். அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? பொருள் என்றால் அதுதான் பொருள், அதுதான் மெய்ப்பொருள். நம்ம எல்லாவற்றையும் பொருள் பொருள் என்று சொல்கிறோம், பொருள் அல்லவற்றை எல்லாம் பொருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாணிக்க வாசகர் சொல்கிறார், யார் அந்த பொருள்? அவர்தான் மெய்ப்பொருள். எனவே அவர் தன்னுடைய பாடல்களில் எல்லாம் பதிவு செய்கிறார். பொருள் என்பது என்ன, இதனுடைய பொருள் என்ன என்று கிடைக்கும் போது இவர்தான் பொருள் என்று அடையாளம் காட்டினார். அதுபோல மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள இறைவனே குருவாக வந்து அவருக்கு தீட்சை கொடுக்கிறார். அப்படின்னா 2 காலையும் ஒரு சேர வைத்தார். இணை யார் திருவடி என்றலை மேல் வைத்தலுமே துணையாய சுற்றங்கள் அத்தனையும் திறந்ததே அணையார் உணர்ந்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற உனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. அதுபோல ஒவ்வொரு அருளாளரையும் எவ்வாறு இறைவன் ஆட்கொண்டாரோ அதுபோல இந்த குழந்தையை ஆட்கொள்ள விநாயக பெருமான் வருகிறார். தன்னுடைய துதிக்கையால் அந்த மோதகங்கள் பதார்த்தங்களை மறைத்தார். குழந்தைக்கு சந்தோஷம், பரவாயில்லையே எல்லாத்தையும் சாப்பிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்யணும்னு. என்ன செய்யணும்னு? நான் ஒழுங்கா நீ இதை முதல்ல சாப்பிட்டு இருந்தா நான் குருகுலம் போயிருப்பேன். எங்க குருகுலத்து ஆசிரியர் என்னையே அடிச்சிருக்க மாட்டார். இப்ப அவங்க ஏத்துக்குவாங்களா? எவ்வளவு லேட் ஆயிட்டு பத்தியா? இப்ப இன்னைக்கு உள்ள பாடத்தை எல்லாம் நீதான் எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு விநாயகத்தை கேட்கிற. விநாயகர் பெருமானும் முருகன் பெருமான எல்லாம் பாடத்தை போதிக்க ஆரம்பித்தால் எவ்வாறு இருக்கும்? அந்த குழந்தைக்கு விநாயகர் பெருமானே அன்றைய பாடத்தை அவர் நடத்துகிறார். ஔவையார் கேட்டாரே, பாலும் நெறிதேனும் பாகம் வருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலசை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். அந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் போது ஔவையார் நாம் எளிதாக சொல்லக்கூடிய பால் தேனு பருப்பு இதையா தருகிறேன் என்றார். எதை கேட்கிறார்? இயலிசை நாடகத்தை கேட்கிறார். முத்தமிழை தர வேண்டுமானால் நாம் இறைவனுக்கு ஏதோ பருப்பை கொடுத்தா கேட்பது தருகிறேன் இறைவா, நீ எனக்கு முத்தமிழை தா என்று கேட்டார். அதுபோல இவர் அங்கே பாடத்தை கற்பிக்க ஞானமுடையவராக மாறினார் நம்பி. அந்த நம்பி ஆண்டதால் நம்பியாண்டார் நம்பி என்ற பெயரை பெற்றார். எனவே அவரிடம் கேட்டால் இந்த திருமுறைகள் கிடைக்கும் என்று மக்கள் கூட மன்னன் திருநாரையூருக்கு ஆளை அனுப்புகிறார். நம்பியாண்டார் நம்பியை அழைத்து வருகிறார். நம்பியாண்டார் நம்பியே, உன்னால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உள்ளது என்று சொல்ல அந்த குழந்தை மன்னனை பார்த்து கேட்டது, மன்னா அரியன் என்ன செய்ய வேண்டும்? இந்த திருமுறைகள் எல்லாம் எங்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை அப்பா. இந்த திருமுறைகள் எங்கே இருக்கிறது என்பதை நீ கேட்டு சொல்வாயா என்று கேட்க, நான் அதே விநாயக பெருமானிடம் சென்று கேட்டு வருகிறேன் என்று அந்த குழந்தையை சென்றது. அங்கே சென்று அவர் கேட்கின்ற பொழுது விநாயக பெருமான் சொல்கிறார், தில்லை சிதம்பரத்திலே தென்மேற்கு மூலையிலே ஒரு கதவு பூட்டப்பட்ட அறை உள்ளது. அந்த அறையை திறந்து பார். அங்கே திருமுறைகள் செல்லரித்த வழியிலும் நல்லதாகவும் கிடைக்கிறது. உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும், செல்லுங்கள் என்று சொன்னார். அவர்கள் நேரே வருகிறார். அவர் வந்து சொல்கிறார், மன்னா தில்லை நடராஜ பெருமானுடைய திருக்கோயிலின் மேற்கு மூலையிலே ஒரு அறையிலே நம்முடைய திருமுறைகள் இருக்கிறதும் நாம் சென்று வாங்கி வருவோம்
என்று மன்னனும் மன்னனுடைய குடிமக்களும் நம்பியாண்டார் நம்பியுமாக செல்கிறார். அங்கே சென்றால் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் இருக்கிறார். அவர்களிடம் சென்று இந்த திருமுறைகளை எங்களுக்கு தந்தருட வேண்டும், எல்லா சிவாலயங்களிலும் இந்த திருமுறைகள் ஒதுக்கப்பட வேண்டும், அதை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்க அவர்கள் கூறினார்கள், இந்த திருமுறைகளை எழுதிய 3 மக்களும் இந்த இடத்திற்கு வந்தால் நாங்கள் அந்த திருமுறைகளை உங்களுக்கு தருகிறோம் என்று. அந்த நேரத்தில் நம்பியாண்டார் நம்பி சொல்கிறார், நாம் அவர்கள் 3 சிலைகளை தயார் செய்வோம் என்று 3க்கும் சிலை அடைக்கப்பட்டது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 3 சிலையை அவர்கள் உற்சவ மூர்த்தி போட்டு செய்தார். ஊர்வலமாக 3 சிலையையும் சுமந்து வந்தார். தில்லை நடராஜர் சன்னதியிலே வந்து நின்று கேட்டார்கள், அப்பா 3 வந்தா திருமுறைகளை தாரேன்னு சொன்னீங்களே, இதோ 3 வந்து விட்டார், அந்த திருமுறைகளை தாருங்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், என்ன இது 3 எழுதினவங்களை கூட்டிட்டு வானா சிலையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தாத்தானா எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்டார். உடனே இவர்கள் பதில் சொல்கிறார்கள், உள்ளே இருக்கிறாரே எம்பெருமான் அந்த ஆனந்த கூத்தர், அந்த பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய நடராஜ பெருமான் சிலைதானே, அவர் இறைவர் என்றால் இவர்களும் குருதான், எனவே நீங்கள் தந்துவிட வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் பார்த்தார்கள், வேற வழியே இல்லை, அவர்கள் சொன்ன கூற்றும் சரியாக உள்ளது என்று அறையை திறந்தார்கள். உள்ளே சென்று பார்க்கிறார். மன்னன் பார்த்தார், அத்தனையில் செல்லரித்து கிடந்தது. கண்ணீர் வடித்தார். நான் இந்த நாட்டிலே என்ன குறை செய்தேனோ, என்னுடைய மக்களெல்லாம் அனுபவிக்க வேண்டிய திருமுறைகள் இவ்வாறு செல்லரித்து கிடைக்கிறதே என்று தலையிலே அடிக்கிறார். அம்பல கூத்தன், அந்த கருணையானவன், மரக்கருணை உடையவனான அந்த எம்பெருமான் சொன்னார், மன்னா கலங்கார், இந்த இடத்திலே மக்கள் வாழ எதெந்த திருமுறைகள் தேவையோ அதனைத்தும் செல்லரிக்கப்படவில்லை, எனவே தாங்கள் அதை எடுத்து சென்று மக்களுக்கு கொடுங்கள் என்று அசரீதியாக இறைவன் சொல்ல, உள்ளே சென்று செல்லரித்ததை விட்டுவிட்டு செல்லரிக்காத ஓலை சோடிகளை எல்லாம் எடுத்து வந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். நம்பியாண்டார் நம்பியிடம் கூறினார், இதையெல்லாம் நீ ஒழுங்குபடுத்துவாயாக, இந்த திருமுறைகளை தொடுத்துத்தா என்று சொல்ல நம்பியாண்டார் நம்பி தொடுத்தார். செய்துவிட்டு எனக்கு குழந்தையை தந்தருவாயாக என்று வேண்டினார். இறைவன் சொன்னார், இந்த ஜென்மத்திலே உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கூறினார். இவர் சொன்னார், நான் ஞான சம்பந்த பெருமானுடைய திருமுறைகளை நம்புகிறேனே என்று சொன்னார். நம்புவேயா? அப்படியான ஞான சம்பந்தரை போல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று அந்த வெண்காட்டு நாதர் வாழ்த்துகிறார். குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைதான் மெய்கண்டார். சிவஞான போதம் என்ற அற்புதமான நூலை நமக்கு கொடுத்தாரு. அந்த சாஸ்திரங்களுக்கு முதலானவரான மெய்கண்டார் இந்த திருமுறைகளை பாடி கிடைத்த குழந்தை என்றால் இதைவிட திருமுறைக்கு என்ன சிறப்பு வேண்டும்? உங்களுக்கு பண கஷ்டமா இருக்கா? இதே ஞான சம்பந்த பெருமானுடைய தகப்பனார் இப்படி ஊர்வலா சென்று பாடல்கள் பாடுகிறாயே, நான் யாகம் வளர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறேனே, அந்த யாகத்துக்கு பணம் வேண்டுமே அப்பா என்று அவர் கேட்கிறார். அந்த நேரத்திலே ஞான சம்பந்த பெருமான் எங்கே இருந்தார் என்றால் திருவாவடுதுறையிலே இருந்தார். அங்கே உள்ள மாசிலாம ஈஸ்வரரை வணங்கினார். ஒரு பதிகத்தை இரவும் பாடினார். பரிமீதத்திலே ஒரு மரத்துக்கு அருகிலே அந்த குழந்தையை படுத்தது. அந்த குழந்தையை படுத்து இரவு நேரத்திலே இறைவன் வெளிப்பட்டார். இறைவன் சொன்னார், ஞான சம்பந்தா, இப்பொழுது சில கணங்கள் இந்த இடத்திலே ஒரு பொற்கிளியை வைக்கும். அந்த பொற்கிளியை எடுத்து நீ உன் தந்தைக்கு கொடுப்பாயாக. அதிலே 1000 பொற்காசுகள் உள்ளன. அந்த பாடல்களை பாடி உனக்கு கிடைக்கப்பட்ட அந்த பொற்காசுகள் எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும். எனவே உலவா பொற்கிளி என்று அதற்கு பெயர் என்று அந்த பொற்கிளியை கொடுத்த
பண கஷ்டமோ அல்லது வரக்கூடிய பணங்கள் எல்லாம் செலவாய் போறதா? ஒரு 5 நிமிடம் இந்த பாடலை பாருங்க. நமக்கு வாழ்க்கையில பாட பாட அந்த பண கஷ்டங்கள் குறையக்கூடியதை பார்க்கலாம். சூரியை சொல்கிறார். அடுத்ததாக இருக்கக்கூடிய அப்பர் பெருமானுடைய தேவாரமா என்றால் முதலிலே இருக்கக்கூடிய 4ஆம் திருமுறை மட்டும் தேவாரம். 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை, 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம், 7வது நம்முடைய சுந்தர பெருமான் அவருடைய பாடலுக்கு திருப்பாட்டு என்று வரும். அடுத்ததாக 8வது திருமுறை, அது நமக்கு எட்டாத திருமுறை, எட்டாத உயரத்திலே நம்மை வைக்கும் திருமுறை. அந்த திருமுறை எவ்வளவு அருமையாக நமக்கு கிடைத்தது. இந்த இறைவனே மணிவாசகரை ஆட்கொண்டார் என்று நாம் பார்த்தோம். அந்த மாணிக்க வாசகர் இறைவனை பார்த்து கொண்டார், ஆனால் விட்டுவிட்டு சென்று விட்டார். கொடுத்தாலும் அழுதார், கொடுக்காமல் இருந்தாலும் அழுதார். இறைவா, உன்னை நான் பார்த்துட்டேனே, நீ என்னைய விட்டுட்டு போயிட்டியே, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று கதறினார். ஸ்தலங்களோடு சென்று புலம்பினாரே, அந்த புலம்பல்கள் தான் திருவாசகம். ஒவ்வொரு இடங்களிலும் சென்று புலம்பி நிறைவாக தில்லைக்கு வருகிறார். இறைவனை அண்ணனாக வருகிறார். வந்து சொன்னார் வாதமுடரே, நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் பாடிய பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமையாக இருந்தது. நாம் கேட்டோம். இந்த பாடலை ஒரு பிரதி எடுத்துக் கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன். இந்த பாடல்களை எல்லாம் நீ சொல்கிறாயா, நான் எழுதுகிறேன் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொல்கிறார், அப்படியா, நான் பாடியதெல்லாம் கேட்டாயா, சரி சொல்கிறேன் என்று ஒரு நாள் இரவிலே வந்த அந்தனர் அவர் சொல்ல இவர் பாடலை பூரா எழுதுகிறார். அதன் பிறகு அவர் சொன்னார், அப்பா, பாவை பாடிய வாயால் கோவையை பாடுவாயா என்று கேட்க திருக்கோவையார் 400 பாடல்களையும் பாடி முடித்தார். பொழுது விடுவதற்குள்ளேயே இந்த பாடல்கள் அனைத்தும் அவர் சொல்ல இவர் எழுதி முடித்தார். அது எந்தகைய தினம் என்றால் ஒரு ஆணி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். திருவாசகம் என்ற அற்புதமான நூல் என்று மலர்ந்தது. ஒரு ஆணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று மலர்ந்தது. இன்றும் ஆயில்ய நட்சத்திரம். அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரத்தன்று அது மலர்கிறது. எல்லாவற்றையும் எழுதியவர் சொன்னார், உன்னுடைய வாசகங்கள் எல்லாம் மணிமணியாக இருக்கிறது, நீ மாணிக்க வாசகர் என்ற பெயரை பெறுவாய் என்று வந்தனர் வாழ்த்து. அதைவிட உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர் காரைக்கால் அம்மையார் இருக்கிறார். வயதிலே உயர்ந்தவராக நாவுக்கரச பெருமான் இருக்கிறார். ஆனால் இது குழந்தை. ஏனென்றால் சமண மதமும் சைவ மதமும் பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய அந்த குழந்தை அல்லவா என்று நம்பியாண்டார் நம்பி அவருடைய பாடலை முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை என்று நமக்கு தொகுத்து கொடுத்தார். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நாவுக்கரச பெருமானுடைய திருமுறை, அது 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை என்று தொகுத்தார். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய திருமுறை 7ஆம் திருமுறையாக வந்தது. நம்ம எல்லாம் இந்த 3 திருமுறைகளையும் தேவாரம் தேவாரம் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 7 திருமுறைகளும் தேவாரமா அப்படின்னா இல்ல. முதல் 3 திருமுறைகள் திருக்கடை காப்பு என்று வரும். ஏன் திருக்கடை காப்புனா அவருடைய பாடல்கள் 11 பாடல்கள் ஒரு திருமுறை ஒரு பதிகத்துல இருக்கு. மற்ற பதிகங்களாம் 10 பாடல்களை கொண்டது ஒரு பதிகம். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் மட்டும் 11 பாடல் உள்ளது. எதற்காக என்றால் அந்த 11வது பாடல் பரசுதின்னு பேர். அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு, நம்மள மாதிரி ஆட்கட்ட இந்த திருமுறையை படிக்கும், வாழ்க்கையில உயிர் அடையலாம் அப்படின்னா இதை படிச்சா என்ன கிடைக்கும்? காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, காடு கிடைக்குமா,
நம்முடைய அபிராமி பட்டர் அந்தாதியை கொடுக்கும் போது பரசுரி பாடினார். இந்த அந்தாதி 100 பாடலை பாடினால் என்ன கிடைக்கும்? முதல் பாடலிலே அம்பிகை எப்படிப்பட்டவர் என்று சொல்கிறார், நிறைவாக பாடுகிறார். 102வது பாட்டு. இந்த அபிராமி அந்தாதியை பாடினா அதை போய் மண்டைக்காட்டு அம்மன் முன்னால நின்று பாடு, என்ன கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். தாரமர் கொண்டையோ செண்பகமாலையோ சாத்தம் திலையோர தம்பாக துமைமைந்தனே உலகே பெற்ற சீரபிராம அந்தாதியின் சிந்தையில் நிற்க கட்டுரையே என்று பாடினார். இந்த அந்தாதியை பாட போறேன். இந்த அந்தாதி எந்த பிரச்சனையும் இல்லாத நிறைவேற வேண்டும் என்று அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து அதன் பிறகு நிறைவாக சொல்கிறார், இதெல்லாம் பாடனா என்ன கிடைக்கும்? ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்கு சமம் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை அந்த முக்கண்ணியை அந்த பகவதியை தொழுவாக்கு ஒரு தீங்கும் இல்லையே. அதையெல்லாம் உடைய அந்த தேவியை வணங்கினா ஒரு தீங்கும் இல்லையே முடிச்சார். எந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்று அபிராமி பட்டர் பாடினார், படித்தார்? எங்கேயுமே செல்லல. அப்படி மலைக்கு கூட பள்ளிக்கூடம் செல்லாதவனான் அபிராமி பட்டர் அந்த தேவியின் அருளால் அல்லவா பாடி கொடுத்தார் பாடலை. எவ்வளவு அழகாக பாடுகிறார். தாரமர் கொண்டையும் தாய் என்ற எழுத்தை முதல் வார்த்தையாக கொண்டு பாட ஆரம்பித்தார். ஒரு தீங்கும் இல்லையே ஏ என்ற எழுத்தை நிறைவாக வைத்து அந்த பாடலை நிறைவு செய்தார். தாயே என்று ஒரு வார்த்தைக்கு உள்ளாக 100 பாடல்களும் நமக்கு கிடைத்தது என்றால் என்னே அந்தாதியினுடைய பெருமை. எப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் கொடுத்துள்ளார்கள். இறைவனுடைய கருணை நமக்கு இருக்குமே, ஆனால் எப்படிப்பட்ட பாடல்களை பாடும் வல்லமையை நாம் பெறலாம். முருகனுடைய அருளை பெற்ற அந்த அருணகிரிநாதர் பாடி கொடுத்தார் திருப்புகளை. 16,000 பாடல்களை கொடுத்தார். ஆனால் நமக்கு 1637 பாடல்கள் தான் கிடைத்துள்ளது என்றால் பள்ளிக்கே செல்லாமல் இருந்தவர் அவருடைய கஷ்டம் என்ன என்பதை சொல்லுகிறார். கொடியேன் வரி வரி வேளாண் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனே நம் கொடிது ஆற்றா நோய். அப்படிப்பட்ட நிலைமையில வறுமை, வேலை இல்ல, ஏன் இல்ல, படிக்கல, வேலை கிடைக்கல, கஷ்டம். இதுல வேற அவருக்கு ஒரு நோய் வேற. அந்த நோயும் வந்த பிறகு ஊர் மக்கள் மதிக்கல, உடன் பிறந்தவர்கள் மதிக்கல, மனைவி மதிக்கல. இனி நாம் ஏன் வாழ வேண்டும் என்றுதான் அண்ணாமலை கோயிலில் இருந்து கீழே விழுந்தார். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் நமக்கு 16,000 பாடல்களை சொந்த தமிழிலே கொடுத்தாரே, ஆரம்பித்தாரே. அந்த பாடல் எங்கே இருந்து ஊற்றெடுத்தது? ஞான பண்டிதனுடைய கருணை அல்லவா. அந்த ஞான பண்டிதருக்கு திருச்செந்தூரிலே திருவிழா நிகழ்ந்து கொண்டு இருக்கு. நேற்றைய தினத்திலே பச்சை சாத்தியாக அந்த கருணை கடல் அருள்வாளித்தார். அவரை நினைத்து பாடினார். முத்தை தருவத்தை திருநகையத்தை கிளை சக்தி சரவண முத்தை கொடுவித்து குருபரவன போதும் முக்கர் பரம சுருணியும் பத்தது கற்பை திருவரு 30 முவர்க்க தமரர் மணிவேன 10 தலைதத்த கணையொடு ஒட்டை கிரி பற்றை பொழுதொரு பட்ட பகவத்த திகிரிகள் இரவாக பத்தற்கு ரகத்தை கடவிய பச்சை புயமை சேர்த்தது ஒரு பச்சை தொடரை சேர்த்தருளதொரு நாளே தித்தி தலைவத்த பரிவரணித்த பதவைத்து பைரவி தெற்கரிக்க கழுதொடு கழுதாட தொக்கு பரியட்ட பைரவதம் தொகு தொக்கு தொகு தொக சித்திர பவரைக்கு திரிகடவென போது கொத்த பறைவட்ட கலமிசை குக்கு குகு குக்கு பறை குக்கு பிரியன முதுகோகை பொற்பட்டகன் பத்தவுடன வெட்டி பலியிட்டு கொலகரி ஒத்து பட ஒத்து ஒருவல பெருமாளே பெருமாளே. மிக சிறப்பான முறையிலே
திருமறையின் சிறப்பு என்கின்ற பொருள்பட அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஆரம்பிக்கூடிய சகோதரி திருவாவடுதுறை ஆதிய சபை பரப்புனர் சித்தாந்த திருமல் பேரரசி திருமதி கோமதி திருநாவுக்கரசு அவர்களுக்கு ஹைதவ சேவா சங்கத்தின் சார்பில் பிரமாண்ட நன்றிகளை தெரிவித்து இந்த கைத்தறி அணியை கொண்டாட பொருத்தி கௌரவிக்கின்றோம். இங்க பாருங்க.